ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களால் பார்க்க முடியும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கோர்ஸ் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா +2ல் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கம்பல்சரி படிச்சிருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா BE 4 years UG கோர்ஸ். அண்ட் ஆஃப்டர் 12th டிப்ளமா முடிச்சுட்டு நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் படிக்கலாம். அது 3 years கோர்ஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஜென்ரலாக மெக்கானிக்கல் சிஸ்டம் எல்லாத்தையுமே பற்றி ஃபுல்லாக படிப்பீங்க. ஆட்டோமொபைல்ஸ் பற்றியும் இதில் படிப்பீங்க. ஒரு காம்போனன்ட்ஸ், பார்ட்ஸ் இது எல்லாமே இன்டர்கனெக்ட் பண்ணும்போது அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கார், பைக்கில் ஸ்டார்ட் ஆகி ஏரோப்ளேன், விண்மில் இதில் எல்லாத்தோட டிசைன் ஆப்ரேட்டிங்கில் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபுல்லாகவே படிப்பீங்க. மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் தான் இதில் அதிகமாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மேக்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும் ஒரு இன்ட்ரெஸ்டடான ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கு நல்லா ஈஸியாக வரும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி படிக்கலாம். இதில் தியரி அண்டு ப்ராக்டிக்கல் ரெண்டுமே இருக்கக்கூடிய கோர்ஸ் தான் இது. படித்து முடிச்சுட்டு மேஜர் ஜாப் ரோல்ஸ் என்னென்னலாம் ஒர்க் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர், டிசைன் இன்ஜினியர், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர், குவாலிட்டி அசூரன்ஸ் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், CAD இன்ஜினியர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர், சேல்ஸ் இன்ஜினியர், ஃபீல்டு சர்வீஸ் இன்ஜினியர் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணலாம். அண்ட் டாப் ரெக்யர்மெண்ட் கம்பெனிஸ் ப்ரைவேட் சைடுன்னு பார்த்தா டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா, அசோக் லைலாண்ட், ஜென்ரல் மோட்டார்ஸ், பாஸ், கிர்லோஸ்கர் குரூப், கோத்ரேஜ் குரூப், கேட்டர்பில்லர், ஃபோர்ட், HPCL, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பஜாஜ் ஆட்டோ, IOCL இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணலாம். கவர்மெண்ட் சைடு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாப்னு பார்த்தா ரயில்வே டிபார்ட்மெண்ட், ISRO, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அண்ட் நேஷனல் ஃபர்டிலைசர் லிமிடெட் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணலாம். சேலரி பார்த்தீங்கன்னா 4 lakhs per annumலேருந்து 15 lakhs per annum வரைக்குமே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.